Good morning, students. Today I am going to take analytical number theory class presented by Sivajodi. லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா யூனிட் 2ஓட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்ல. மொபைல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், ஆயிலர் டோரியன் ஃபங்க்ஷன், டிரிச்லெஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பார்த்தோம்ல. அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ப்ராப்ளம் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கவனிங்க. ஃபைண்ட் ஆல் த இன்டிஜர்ஸ் n such that first question பாரு, pi of n equal to n by 2, pi of n is equal to pi of 2n, pi of n is equal to 12 இருக்குது. நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படி சொல்லி பார்த்தேன்னா, சப்போஸ் n is equal to 2 power s into d, where d is odd எடுத்துக்கணும். சரியா? if pi of n is equal to n by 2, இந்த 2 அங்கே க்ராஸ் பண்ணி விடணும். பார்த்தீங்களா? 2 into pi of n is equal to n. அந்த 2 by n வந்து ஃபேக்டர். s is greater than 0. இப்போ நம்ம n வந்து 2 power sன்னு எடுத்துக்கணும். சரியா? அப்போ pi of n is equal to நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோட கேஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது pi of 2 power s into pi of t. pi of 2 power sன்னா என்ன வரும்? 2 power x minus 1ன்னு இருக்குதுல்ல, அதை போடுறோம். அது வந்து என்னது ப்ரைம் சொல்லும்போது pi of d is equal to d வருது. ஓகே, ஸோ டிக்கு வந்து 1ன்னு கொடுத்துட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா pi of d is less than or equal to d minus 1ன்னு நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ அடுத்தது பாரு, pi of n is equal to pi of 2n இருக்குது. இந்த pi of 2n நம்ம பிரிக்க போகிறோம். எப்படி குறிக்கலாம்னா pi of 2 into pi of dன்னு குறிக்கலாம். சரியா? pi of இப்போ நம்மளோட ஃபார்ம் வந்து என்ன ஈக்குவல் டு 2 power s into d நம்மளால் எடுத்துக்கணும். சரியா? சப்போஸ் இப்போ s பிளேஸில் 0 கொடுத்தா என்ன கிடைக்கும்? 2 power 0 into dன்னு சொல்லும்போது 2 power 0னா 1. அப்போ எனக்கு உனக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? d தான் கிடைக்கும். சரியா? அப்போது pi of nனா என்னது? pi of d, that is place for pi of dன்னு போடுறோம். ஓகே, இப்போது x is greater than 0, 0வோட தாண்டி இருந்துச்சுன்னா என்ன எடுத்துக்கணும்னா 2 power s minus 1 into pi of dன்னு கொடுத்துருப்போம் இல்லையா? அப்போ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் செய்யும்போது என்ன கொடுக்குறோம்? 2 power n கொடுக்கும்போது உனக்கு 1 கம்மியாகும். சரியா? pi of 2 power s இருந்தால் 1 நம்மளுக்கு கம்மியாகும்போது 2 power s into pi of d கிடைக்கும். சரியா? n is odd. அடுத்தது pi of n is equal to 12 இருக்குது. pi of n is equal to 12 நம்மளுக்கு pi of n-ஓட ஃபார்முலாவை எழுதிக்கணும். pi of n-ஓட ஃபார்முலா நம்ம அங்கே டிரிச்லெஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்தோம். ப்ராடக்ட் போட்டு p divides n, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வரும்ல, p power a minus p power ஆல்ஃபான்னு எடுத்திருக்கோம். இங்கே வந்து ஏன்னு எடுத்திருக்காங்க. சரி, ஆல்ஃபா மைனஸ் 1ன்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? அந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 12 நம்மளோட டிவைஸர் என்னதுன்னா 12ஓட டிவைசஸ் அப்படின்னு பார்த்தேன்னா 12 எப்படி எடுக்கணும்னா 2 into இதில் வந்து 6 வரும். அந்த 6 2ன்னு சொல்லும்போது இங்கே 3 வரும் இல்லையா? அப்போ 2 into 2 into 3 this can be happen 2 power a minus 2 power a minus 1 is equal to 1. இப்போ when p is equal to கொடுக்குறோம், a equal to 1 கொடுக்கும்போது 2 power a minus 2 power a minus 1 is equal to 12. இப்போ நீ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா p-யோட பிளேஸில் 13ம் a-யோட பிளேஸில் 1ம் கொடுக்குறோம். அப்போது நமக்கு என்ன கிடைக்கிது? 12 தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஏன்னா p power 1 13 minus 1 minus 13 power 1 minus 1 is 0ன்னு கிடைக்கும்போது இப்போ p-க்குள்ள ஆன்சர் வந்து 13. ஸோ என்னோட ஆன்சர் வந்து 13 கிடைக்கிது. இவ்வளோ நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இதெல்லாம் அவ்வளோ வேண்டாம், அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுதுன்னு சொல்லி அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேஸில் பாருங்கள், ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் given a proof that is exact a counter example. ஃபஸ்ட்டு உள்ளது பாரு, if m comma n is equal to 1 then relatively prime சொல்லுவாங்கள்ல, ப்ராக்கெட் போட்டு gcd pi of m comma pi of n is equal to 1. அடுத்தது n is composite, then n comma pi of n is greater than 1. கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். if the same prime divides m and n, then n into pi of m is equal to m into pi of n ன்னு கொடுக்குறோம். சரியா? ஃபஸ்ட்டு பிளேஸில் பாரு, டேக் m is equal to 3, m வந்து 3ன்னு எடுத்துக்கணும். அண்டு n is equal to 5. ஏன்னா நம்மளுக்கு 2லேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம 3யும் 5யும் எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ 3 எதுக்கெலாம் போவோம்? 1, 3யும் 2, 3க்கும் போவோம். சரியா? அப்போ is equal to 2. 3, 3 போகாது இல்லையா?
பை ஆஃப் என் ஈக்குவல் 5 எதுக்கெலாம் போகும், எத்தனை இருக்குதுன்னு பாரு. 1, 5, 2, 5, 3, 5, 4, 5 எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 4 இருக்குது. ஓகேயா? அப்போது 2, 4 இஸ் ஈக்குவல் டு காமன் டிவைசர் இஸ் 2. 2 வந்திருக்குது, தட் இஸ் ஃபால்ஸ். எனக்கு ப்ரைம் நம்பர் வரணும் இல்லையா? இப்போது சரி, ஓகே. அடுத்தது காம்போசிட் நம்பர்ஸ் n இஸ் ஈக்குவல் டு 15 எடுத்துக்கிறோம். 15 எப்படிலாம் எழுதிக்கலாம், எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் பாரு. 1, 5, 15, 2, 15, 3, 15 வச்சு 4, 15 அப்படி ஒவ்வொரு டேம் வச்சு 14, 15 அந்த 15, 15 எழுதக்கூடாது. 14, 15 வரை நம்ம எழுதிக்கிட்டு ரிலேட்டிவ்லி ப்ரேமை பார்க்கணும். இப்போ 1, 15 வந்து ப்ரேம் இல்லையா? 2, 15 வந்து நம்மளுக்கு டிவைசஸ் பார்க்கலாம். அதே போகாது. ஓகே. 5, 15 வந்து போகாது. ஓகே. ஆனால் 5, 15 வந்து ஜிசிடியில் போகும், 5ன்னு போகும் இல்லையா? அடுத்து 7, 15 போகாது. 8, 15 போகாது. 10, 15 போகாது. 11, 15 போகாது. 13, 15 போகாது. 14, 15 போகாது. மொத்தம் எத்தனை டிக் பண்ணியிருக்கேன்ல, தட் இஸ் 8. அந்த 8ன்னு சொல்லும்போது அப்போது 15, 8 ஈக்குவல்ட்டி என்னது உனக்கு காமன் டிவைசர் 1. அப்போ எனக்கு வந்து என்னது காம்போசிட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்போசிட் நம்பர்ஸ் 1 கிடையாதுல்ல. ஸோ ஈக்குவல்ட்டி என்னது ஃபால்ஸ். ஓகே. அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் இஸ் அடுத்த இது வர P/M அண்டு P/N அதோட ஃபார்முலா போடணும். பை ஆஃப் M இருந்துச்சுன்னா M இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் B/M இன்ட்டு 1 மைனஸ் 1/P. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து இதை க்ராஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு அது தேவை இருக்கனால நம்ம க்ராஸ் பண்ணுறோம். சரியா? எதுனா M டிவைட்ஸ் பை ஆஃப் M இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் P/M இன்ட்டு 1 மைனஸ் 1/P த ஹோல் இன்வர்ஸ். சரியா? ப்ராடக்ட் பண்ணி அதை க்ராஸ் பண்ணி விடும். அதே போல் சிமிலர்லி எண்ணையும் நம்ம போடுறோம். எண்ணையும் போட்டு நம்ம க்ராஸ் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகே, திஸ் இஸ் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போது ப்ரூவ் தட் எல்லாமே ப்ரூவ் தட் சம் மாடல் தான் இருக்கும், பார்த்துக்க செய்துக்கணும்னா n டிவைட்ஸ் ப்ரூவ் தட் n டிவைட்ஸ் பை ஆஃப் n is equal to summation d by n mu square of d divides pi of d. இப்போ n is equal to pi. என்ன நம்ம என்ன எடுத்துக்கணும், ப்ராடக்ட்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் p1 பவர் a1 p2 பவர் a2 அப் டு pk பவர் akன்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? இதை நம்ம எப்படி போட்டு எழுதலாம், n is equal to பிக் ப்ராடக்ட் போட்டு I equal to 1 to k pi பவர் ak where mu square by pi star u is a multiplicative. இப்போ நம்ம RHS எடுக்க போகிறோம். RHS means summation d by n mu square of d divided by pi of dன்னு எடுக்கிறோம். சரியா? இப்போ இதை நம்ம என்ன எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா ப்ராடக்ட் போட்டு எழுத போகிறோம். ப்ராடக்ட் மீன்ஸ் பிக் ப்ராடக்ட் I equal to 1 to k சம்மேஷன் போட்டு d by pi பவர் ai. ஏன்னா என்னோட பிளேஸில் இப்போ வந்து என்ன கொடுக்கணும், என்னோட பிளேஸில் பிக் ப்ராடக்ட் போட்டு pi பவர் ai கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி கொடுக்குறோம். சரியா? அடுத்தது சம்மேஷன் இருக்கிறத நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஓகே, என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னா mu square of 1 by pi of 1 plus mu square of pi by pi of pi mu square of pi of the whole square by pi of pi square டாட் டாட் கொடுக்குறோம். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து mu square of 1னா 1ன்னு தெரியும், அதில் 1 போட்டிருக்காங்க. இதை பிரிச்சுருக்காங்க, mu square of pi இருக்குல்ல, அதை mu of pi into mu of piன்னு பிரிச்சுருக்காங்க. சரியா? mu of piனாலே -1, mu of pi வந்து -1 by pi -1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, மற்ற டேர்ம்ஸ் ஹையர் ஆர்டர்ஸ் எல்லாமே உனக்கு 0 வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த 1 -1 வந்துச்சுல, 1 + 1 by pi -1ன்னு வருது. எல்சிஎம் எடுக்கும்போது கேன்சலேஷன் ஆகுது. கேன்சலேஷன் ஆகும்போது இந்த pi வெளியே எடுக்கும்போது பாருங்கள் 1 - 1 by pi. ஸோ இதை என்ன எழுதிக்கலாம், n டிவைடட் பை பை ஆஃப் என்னன்னு நம்ம எழுதிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரூவ் தட் பை ஆஃப் n is greater than n by 6 for all n with almost 8 distinct prime factor. இப்போ பை ஆஃப் n is greater than n by 6, பை ஆஃப் 1 என்னுக்கு பிளேஸில் 1 கொடுத்தேன்னா 1 by 6 கிடைக்கும். இப்போ 1 by 6ன்னு கிடைக்கும். சப்போஸ் n is greater than 1 the has at most 8 distinct primeன்னு கொடுக்கும்போது பை ஆஃப் n is equal to நம்மளோட ஃபார்முலா எழுதுவோம், n இன்ட்டு பை ஆஃப் p by a 1 minus 1 by pன்னு தெரியும். அதை எல்சிஎம் எடுக்கும்போது p -1ன்னு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ப்ராடக்ட்டுன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறோம், 2 கொடுக்குறோம். ப்ரைம்னு சொல்லும்போது 2, 3, 5, 7 அப் டு
19 வர, ஏன்னா 19 வர 8 டிஸ்டிங்க்ட் ஃப்ரேம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ 8 டிஸ்டிங்க்ட் ஃப்ரேம்னா 8 2 3 1 2 3 4 5 6 7 8 8 டிஸ்டிங்க்ட் ஃப்ரேம் கொடுக்குறோம் சரியா. அப்போ 2 3 7 5 5 7 11 13 17 19 அவ்வளோ 8 டிஜிட்ஸை கொடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணால் 1/6 கம்மியாக தான் கிடைக்கும். ஓகே, ஸோ டிஸ்டிங்க்ட் ஃப்ரேம். ஓகே, லாஸ்ட் சம் பாரு. Prove that summation of d square by n into mu of d equal to mu square of d, and more generally summation d power k by n mu of d is equal to 0 1 if m power k by n for some m is greater than 1. The last sum is extended over all the positive divisors d of m where k the power also n ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் மியூ ஆஃப் ஒன்னா ஒன்றுன்னு தெரியும், சமேஷன் டி பை கே பை என் இன்ட்டு மியூ ஆஃப் டின்னு கொடுத்துருக்காங்கல்ல. சப்போஸ் எக்ஸாக்ட்லி ஆர் டிஸ்டிங்க்ட் ஃப்ரேம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ என்ன கொடுத்துக்கணும், ஆர் டிஸ்டிங்க்ட் ஃப்ரேம்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு 1 அடுத்து P1 P2 அப்டு பிஆர் வரை கொடுத்துருக்கோம் சரியா. ஃபஸ்ட்டு 1 P1 P2 அப்படி எழுதியிருக்காங்க. அடுத்தது 2 டிஜிட் வச்சு எழுதியிருக்காங்க, மியூ ஆஃப் P1 P2 ப்ளஸ் அப் டு மியூ ஆஃப் PR மைனஸ் 1 PR அப் டு டாட் கொடுத்துருக்காங்க சரியா. மியூ ஆஃப் 1னா 1, மியூ ஆஃப் P1னா -1, மியூ ஆஃப் P2 -1. ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்த்தோம்னா அதே போல் கொடுத்துருக்காங்க அப் டு -1. 2 டிஜிட் வச்சு எழுதுனேன்னா ஹோல் ஸ்கொயர் கொடுக்கணும், 3 டிஜிட் வச்சு எழுதுனா ஹோல் கியூப் கொடுக்கணும், அப் டு லாஸ்ட்டு ஆர்னு வச்சு எழுதுனேன்னா -1/r கொடுக்குறோம் சரியா. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் வந்து இப்படி n டைம்ஸில் போகிறதுனால 1 + RC1 × -1 + RC2 × -1 the whole square up to RR × -1/r. இதை எழுதிக்கலாம்னா 1 - 1/r that is equal to 0. ஓகே, இவ்வளோதான் உனக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம். இதோடு உனக்கு எத்தனாவது தேர்ட் சாப்டர்ஸ், இந்த செகண்ட் சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேம்மா பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.